தமிழக வெற்றிக் கழகத்துடைய 2வது மாநாடு மதுரையில ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற இருக்கு. 25ஆம் தேதி நாள் குறிக்கப்பட்டு இப்போது சில நாட்கள் முன்னாடியே இந்த மாநாடு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. விக்கிரவாண்டியில கூடிய கூட்டத்தை விட பல லட்சம் மக்கள் அதிகமாக ஒன்றிணைவாங்க அப்படின்ற கணிப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அதன்படி பார்த்தா 25 லட்சம் மக்கள் மாநாட்டிற்கு வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுல விஜய் சார் முக்கிய சில அறிவிப்புகளை வெளியிட இருக்காராம். அதுல கூட்டணி பற்றி சொல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கா. இப்படி மாநாடு பற்றி பேச்சு ஒரு பக்கம் இருக்க, இது கட்சிக்கு சாதகமாக அமையுமா இல்லையா அப்படின்ற ஒரு விவாதமுமே இருந்துட்டு இருக்கு. சாதகமாக அமைய வேண்டும் அப்படின்றதற்காக தளபதி விஜய் அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டுட்டும் இருக்காரு. அதனாலதான் கூட்டணி அறிவிப்ப அந்த மேடையில சொல்றாரு. கூட்டணி மட்டுமல்ல, இவருடைய கட்சியில பல முக்கிய பிரபலங்களுமே இணைய இருக்காங்களா. அதுல முக்கியமாக பார்க்கப்படுவது வைகை புயலுடைய என்ட்ரி தான். நம்ம வடிவேல் அவர்கள் பல வருடங்களாகவே திமுகவிற்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பல ஆண்டுகளுக்கு பின்பு கேப்டனை எதிர்த்து பேசியதுமே திமுகவிற்காக தான். ஆனால் தற்போது திடீரென அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்காரு. அதாவது திமுகவை விட்டு விலகிவிட்டு தாவேகாவில் இணைய போவதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி இணையும் பட்சத்துல கண்டிப்பாக மதுரை மாநாட்டுல அவர் என்ட்ரி கொடுப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.